ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை. இப்போ அதுக்கு நான் பால் பாயசம் பண்ணலான்னு இருக்கேன். மீதி 3 செவ்வாய்க்கிழமை ராகிக்கூழ், கம்பங்கூழ், சக்கரை பொங்கல் செஞ்சுட்டேன். இன்னைக்கு கடைசி செவ்வாய்க்கிழமைக்கு பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 3/4 லிட்டர் பாலுக்கு. இப்போ பச்சரிசி கழுவி எடுத்து பாலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பெரிய ஸ்டவ்வில் வச்சுனா சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். விசில் வர வேண்டாம். விசில் வந்துச்சுன்னா அதை அமுக்கி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா விசில் வர ஸ்டேஜ் இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஆன் பண்ணி திரும்பவும் பச்சரிசி நல்லா வேகட்டும். இப்போ யார் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நம்ம பச்சரிசி நல்லா வெந்திருக்கு. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து பாயசத்தில் சேர்த்து நம்மளோட பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியமாக நான் இதை வச்சுருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.